சரி, இப்ப சொல்லுங்க. மகா பெரியவா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டாலே, உங்களுடைய மனசுக்குள்ள, உங்க உள்ளுக்குள்ள என்ன மாரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும்? அது என்ன சொல்றதுனாக்கா, ஒரு தாயின் கருவறைன்னு சொல்லுவா இல்லையா? அப்பயே வந்துரும் மூல தோன்றுறது. ஏன்னா, எங்க ஊர் பழக்கம் என்னன்னா, எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சொல்லி சொல்லி குடுக்குறா. அவ குழந்தையிலே இருக்கும்பொழுது, இந்த கருவிலே வந்துருது. அப்ப கருவுல இருக்கும்போதே நீங்க மகா பெரியவா டெஃபினட்டா பத்தி டெஃபினட்டா சொல்லிடுறீங்க. டெஃபினட்டா. ஆ. அது கருவிலேயே கிடைச்சிரும். அதுக்கு காரணம் வந்து ஃபுல் பக்தி உணர்வு தான். ம், ம். அவருடைய நிகழ்த்திய அற்புதங்கள் அது மாரி உங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே? ஒரு சமயம் நாங்கலாம் ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் என்ன பண்ணுவோம், விளையாடிட்டு இருப்போம். ஒரு குழந்தைகள் வருவா, ஒரு சுவாமி அவருக்கு தெரியாது. அது வருவார் அப்படின்னு. யாரோ வராம்மா, என்ன டீச்சர் இது மாரி சுவாமிகள் வரா, யாரும் தெரியல அப்படின்னு. இல்லை இவ பெரியவா, இவ நான் சொல்வா அதை கேளுங்கோ அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை வரும். இந்த இவர் யார் தாத்தாவா? இல்லை பெரியவா. என்ன இது மாதிரி ஏன் காவிய வேஷ்டிலாம் கட்டிட்டு இருக்கார்? இல்லை இப்படிதான் இருப்பார். அவர் வந்து நான் சொல்றத நம்ம கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து நமக்கு ஒரு அழகான முறையில ஒரு கருத்துக்களை கூற வருவார். இவர் தான் நமக்கு பெரியவா அப்படிங்கிற எண்ணம் ஈஸியா புரிஞ்சிடும் குழந்தைகளுக்கு.